சாரியை இதே குவாலிட்டி உள்ள சாரியை நான் வாங்கினேன். இந்த சாரி என்கிட்ட வெறும் 450 ரூபாய் தான். நான் எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு நீங்கள் நினச்சோம். நான் 50 ரூபாய் தான் நான் லாபம் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த சாரி இப்போ நான் ஒரு சாரி கட்டியிருக்கேன்ல, நிலன் சாரி. நான் இந்த சாரி கட்டியிருக்கேன்ல, இந்த சாரி நிலன் சாரி. இதே சாரி என்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த சாரி எல்லாமே நான் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். இதே சாரியை அங்கே போய் பாருங்கள், ரேட்டு பாருங்கள். நிலன் சாரியில் கொஞ்சம் பூ போட்ட மாடல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல் போட்டால் சேம் ரேட்டு தான். என்ன 10 ரூபாய் 20 ரூபா தான் இதாக இருக்கும். அவங்க எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரியுமா? 800 ரூபா. அது 800 ரூபா போடாமல் 799 ரூபா, 899 ரூபா, 999 ரூபா இப்படி போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அந்த சேல்ஸு பண்ணுறாங்க. நீங்கள் அந்த சாரீ, நான் இதே சாரீ தான் நான் வந்து 390 ரூபாய்க்கு எடுத்து நான் வெறும் 430 ரூபாய்னா இந்த சாரியை கொடுத்துருக்கேன். நிலன் சாரி. ஓகேவா? அங்கே இருந்து அதே உள்ள சாரீ, குவாலிட்டி சாரீ, சேம் ப்ராசஸாக தான் இருக்குது. இதே சாரியை தான் நீங்கள் அங்கே காசு கொடுத்து 700 ரூபாய் 800 ரூபாய் 900 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. இதே கிளாத்து, இதே துணி, இதே குவாலிட்டி, இதே இதை தான் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அந்த அதிக பணம் கொடுத்து எடுக்கிறதா இருந்தால் தயவு செய்து நீங்கள் கடையில் போய் பார்த்து எடுங்க. ஒரு சில கடைகளை இது பண்ணி வச்சு கடையில் போய் பார்த்து எடுங்க. அதுதான் உங்களுக்கு எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன். அது உங்கள் விருப்பம். ஓகேவா? இன்னொரு சாரீ நான் இந்த இன்னொரு புட்டிக்ஸில் நான் வாங்கினேன். ஓகேவா? அந்த சாரியும் எனக்கு ப்ராமிஸாக நான் 1100 ரூபாய்னு அந்த சாரியை நான் வாங்கினேன். 1100 ரூபாய்னு அந்த சாரியை வாங்கி, அந்த சாரி எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. குவாலிட்டியே இல்லை. இப்போது அந்த சாரி உங்ககிட்ட எனக்கு காட்டவும் முடியல. நான் அது கண்டிப்பாக நான் அந்த சாரியை காமிப்பேன். எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஒரு பட்டு சாரி மாடலில் ஒன்று வாங்கினேன். அது நான் வெறும் 350 ரூபாய் சாரி தான். வெறும் 350 ரூபாய் சாரி தான் என்கிட்டே இருக்குது அந்த சாரி. ஓகேவா?